Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் accredited A+ by NAC. என் பையன் பாரு எவ்வளவு அழகா இருக்கிறான்னு. இந்த பொண்ணு போய் ஒரு கருப்பியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் அந்த பையன் என்னன்னா எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் எனக்கு வேத வாக்கு. அப்போ யார் சார் கல்யாணம் பண்ணீங்க? 10 நாளைக்கு தம்பி எனக்கு கால் வலிக்குது, நீ வந்து கால் அமுத்தி விடு அப்படின்னு படுக்கைக்கு போகிற நேரத்தில் அந்த அம்மா பையனை கூப்பிட்டு வச்சு கால் அமுத்த சொல்கிறது. இல்லைங்க நான் வந்து மாசமாக இருக்கேங்க, அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட. ஆமாம் பத்தாவதுக்கு இது ஒன்றா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒரு வீடு வாடகை கெடு, அந்த பொண்ணை நீ தான் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வீடு வேணாலும் கொடுப்பேன், அவளோட வாழ மாட்டேன். எப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகுது, வாசலில் வந்து நிற்குது, அது எப்பேற்பட்ட ரவுடியாக இருக்கணும். அவளை எப்படி ஒரு நியாயத்துக்காக போராடுற பொண்ணை ரவுடியா? அந்த 20 பவுன் நகையை வச்சுட்டு இவள் படிச்சிருக்கா, இவள் வேலைக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா. சரி நான் வேலைக்கு போகிறேன், நீ குழந்தைய வச்சு நீ வேணா பார்த்துக்கோ, நான் வேணா வேலைக்கு போகிறேன். ரெண்டாவது இந்த சீர்வரிசைங்கிற பழக்கமே நமக்கு இல்லாத ஒண்ணுங்க. இதெல்லாம் வந்து இடைக்காலத்தில் வந்தது. இந்த வரதட்சணைங்கிற வார்த்தையே அந்த சமூகத்திலிருந்து தான் வந்திருக்க கூடும்னு நான் நினைக்கிறேன். வேற தமிழ் சொல் இல்லை, தட்சணை அப்படிங்கிறதே புரியுது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண். இந்த வாரமும் சாந்தகுமாரி மேடம் ஒரு சுவாரஸ்யமான வழக்கோட நம்மகிட்ட இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். போன வாட்டி உங்களை சூப்பர் ஸ்டார்னு சொல்றது கீழே நிறைய பேர் கமெண்ட்ல திட்டிருக்காங்க. அது எப்படி மேடம் சூப்பர் ஸ்டார் சொல்லலாம்? அவங்க வந்து சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னு. ஐயோ நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லை மேடம், நிறைய பேர் கோவப்பட்டிருக்காங்க. அதனால அவங்கள்ட்ட மன்னிப்பு முதல்ல கேட்டுக்கிறேன். ஐயோ நம்ம யாருக்கும் சூப்பர் ஸ்டாரும் கிடையாது சார். அதெல்லாம் நம்ம வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்த நிறைய பேரோட பரிமாறிக்கிறதுனுடைய ஒரே நோக்கம் வந்து அவங்களுக்கு ஒரு உரிமை பற்றின புரிதல் இருக்கணும், நம்மால் வந்து போராடி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம இதை பேசுகிறோம். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வந்திருக்கு மேடம்னால அப்படிங்கிறாங்க. அப்போ ஆமாம் மேடம், இந்த வாரம் என்ன மாதிரியான வழக்கு? இந்த வாரம் வந்து ரவீனா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கு. அந்த பொண்ணு இங்கே தான் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணு. இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணத்தின் போது ஒரு 20 பவுன் நகை வந்து பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கு ஒரு 5 பவுனுமா நகை போட்டு பெண் வீட்டில் ஓரளவுக்கு அவங்க தகுதிக்கேற்ற அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு தான் போவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 20 பவுன் போட்டாலும் சரி, இல்லை 10 பவுன் அப்படின்னு சொல்லி மாமியார் வீட்டில் எது கொடுத்தாலும் சரின்னு ஏற்றுக்கிட்டா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் மூவ் ஆகும். ஆனால் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போன நாளில் இருந்தே என்ன சீதனம் கொடுத்துருக்கான் உங்கள் அப்பன், எங்கே அதை காணோம், ஃப்ரிட்ஜை காணோம், அந்த பெரிய ஸ்க்ரீன் போட்ட டிவி எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்கி தந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு பேசாமல் இல்லை வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கத்தானே வேணும், அதுக்காக சண்டையாக போட முடியும். சரி கொஞ்ச நாள் ஆனால் விட்டுடுவாங்க அப்படின்னு நினச்சாப்புல. ஒன்றும் வரதட்சணைன்னு ஒன்றும் கொடுக்கவும் இல்லை, என் பையன் கையில் காசு கொடுக்கவும் இல்லை. அப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறமும் எங்களை வந்து செய்ய வேண்டிய சீர்வரிசை முறையெல்லாம் நீங்கள் செய்யலை. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும் எத்தனை சீர்வரிசை செய்யணும் அப்படின்னு. ரெண்டாவது இந்த சீர்வரிசைங்கிற பழக்கமே நமக்கு இல்லாத ஒண்ணுங்க. அப்படியா? ஆமாம்மா நிஜமா. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிற ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கணும், தன்னுடைய ஆடு மாடு கண்ணு இதெல்லாம். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தானே இருந்திருக்காங்க வாழ்க்கை. அதனால் அந்த பொண்ணுக்கு உரிய சீதனம் எல்லாம் கொடுத்து தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. மேக்சிமம் பொண்ணு வீட்டிலேருந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு மாடோ 4 ஆடோ கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா வாழ்க்கை முழுக்கும் அதுக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நினைப்பில் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து இடைக்காலத்தில் வந்தது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவங்களதுல வந்து இந்த வழக்கம் உண்டு. அவங்களுக்கு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது ஏதோ இது வெத்து ஆளு, நம்ம பையன் சம்பாதிக்கிறவன், சும்மா கூப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வில் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பழகிட்டாங்க. இந்த வரதட்சணைங்கிற வார்த்தையே அந்த சமூகத்திலிருந்து தான் வந்திருக்க கூடும்னு நான் நினைக்கிறேன். தப்பா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு அது மாதிரி தான் தோணுது. வேற தமிழ் சொல் இல்லை, தட்சணை அப்படிங்கிறதே புரியுது. ஆக்சுவலா உலகெங்கும் இருக்கக்கூடிய மொழிகள்ல ஒரு மொழியில கூட வரதட்சணை அப்படிங்கிற வார்த்தை கிடையாது சார். நம்ம நாட்டில் மட்டும்தான் வரதட்சணை உண்டு. டவுரிங்கிறத என்னன்னு கேட்பாங்க வெளிநாட்டில்.
ஸோ இது இப்படி தான் அந்த பொண்ணு யதார்த்தமாக தான் போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்க, நீ ஒருத்தி இங்கே வந்து இருக்கிற, அதனால உன் செலவுக்காவது உங்கள் அப்பா அம்மா காசு கொடுக்கணும்ல, மாசமானா போய் 5000 வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்போது இந்த பொண்ணு வந்து ராத்திரியில் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு அழுகுது, உங்கள் அம்மா என்னை வந்து 5000 வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, எப்படி நான் போய் கேட்க முடியும், ரொம்ப அநியாயமாக இருக்குது இது அப்படின்னு. என்ன அநியாயத்தை நீ பார்த்துட்ட, எங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும், போய் கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னா. இந்த பொண்ணு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த வீட்டில் பைக் ஒன்று கேட்டிருந்தாங்க. சரி, பைக்குக்காக தான் இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பைக் 2 வீலரை வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமாவது ஒரு திருப்தி வரணும், சந்தோஷமாக இருக்கணும். பட் அந்த பையன் என்னென்னா, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எனக்கு வேத வாக்கு. அப்போ சார் கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணுறதுக்கே அம்மா தானே வசூல் பண்ணி தராங்க, இல்லைன்னா அந்த பையனுக்கு பைக் இருந்திருக்குமா, நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ அந்த அம்மா வசூல் மன்னரங்க, அதை வச்சு அல்ல, கரெக்டாக சொன்னீங்க. தன்மானம் உள்ள ஒரு ஆண்மகன், தன்னம்பிக்கை உள்ள ஒரு ஆண்மகன், அடுத்தவரை மதிக்க தெரிந்த ஒரு ஆண்மகன் கட்டாயமாக இதெல்லாம் வாங்க மாட்டான். அவங்களா விருப்பப்பட்டு தம் பொண்ணுக்காக சின்ன வயசுலேருந்தே பெரிய பெற்றவங்க சேர்ப்பாங்க, அதை கொடுத்து அனுப்புவாங்க. அது கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, நாங்கள் எங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அழைத்து செல்வான்னு சொன்னால் அவன்தான் உண்மையிலேயே பேராண்மை படைத்தவன் என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் வர்றதுனால அம்மானால் தானே இப்போ பைக்கில் போக முடிஞ்சது, புது பைக்கில் கூட்டி போய் ஃப்ரெண்ட்ஸு அப்படியே ஜாலியாக சுற்றி காட்டி இதெல்லாம் அவனால் பண்ண முடிஞ்சிருக்குல்ல. ஸோ அம்மா இருந்தால் தனக்கு எல்லாம் நடக்கும். பட் நாள் போக 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 என் பையன் பார் எவ்வளவு அழகாக இருக்கிறான்னு, இந்த பொண்ணு போய் ஒரு கருப்பியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு காதில் விழுந்துருச்சு. ஏன்ட்ட அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்னை பார்த்து தானுங்களே அத்தை கல்யாணம் பண்ணினீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். பார்த்தந்தான், கொஞ்சம் கண்ணாடி போட்டு நான் பார்த்துருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்புறம் இது அந்த பொண்ணு அப்பா கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி தான் மாமியார் தினம் ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணுறாங்க, அல்லது கோபம் வந்துடுச்சுன்னா 10 நாளைக்கு தம்பி எனக்கு கால் வலிக்குது, நீ வந்து கால் அமுத்தி விடு அப்படின்னு படுக்கைக்கு போகிற நேரத்தில் அந்த அம்மா பையனை கூப்பிட்டு வச்சு கால் அமுத்த சொல்கிறது, இல்லைன்னா ஊர்க்கதை பேசுறது, இல்லை எனக்கு பயமாக இருக்குது தம்பி இன்னைக்கு கூட படு அப்படிங்கிறது. அந்த அம்மா ஒரு இடத்துல படுத்திருக்கோம், அதே ஹாலில் இன்னொரு இடத்துல இவர் படுத்திருப்பார். இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த பொண்ணு திரும்ப திரும்ப சொல்கிறா இந்த மாதிரி. அப்போ அவங்க அப்பா அம்மா சொல்கிறாரு, இங்கே பாருமா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா எனக்கு என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு, உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், அடுத்து உனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கும் நான் சேர்த்து வைக்கணும், நான் இதே பார்த்துட்டு இருந்தால் என்னால் முடியாது, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு அவங்க மாப்பிள்ளையை கூப்பிட்டு, மாப்பிள்ளை அந்த பொண்ணு இன்னும் ரொம்ப தெரியாது மாப்பிள்ளை, இப்போ தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன், ஏதாவது தப்பு தண்டா இருந்தால் கூட கொஞ்சம் மன்னிச்சு சரி பண்ணுங்க, அவ்வளோதான் அவரால் பண்ண முடியுது. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பெண் மீது இருந்த ஈர்ப்புங்கிறது ஆணுக்கு போயிடுது. ஸோ அம்மா சொல்கிறதெல்லாம் வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போது அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு இந்த பொண்ணு கேட்குறா. போயேன், தாராளமாக போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்னடா எடுத்த உடனே நம்ம வீட்டுக்காரரு தாராளமாக போயிட்டு வான்னு. அப்புறம் சரி அவங்க அத்தைக்கிட்ட வந்து கேட்குறா, அத்தை நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு. போ, அங்கேயே கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு வா, இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு கொஞ்சம் அது மனசில் அதிர்ச்சி தான் கொடுக்குது. பட் அப்பா அம்மாட்ட போகிறதில்ல, அப்பா புரிஞ்சுக்க மாட்டார், அம்மா கிட்ட போய் சொன்னால அது அம்மா புரிஞ்சுப்பாங்க தானே அப்படின்னு அவன் நினைக்கிறான். சரி, அந்த வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது தலை சுற்றி கீழே விழுகிறா, சரியாக சாப்பிட்லையான்னு பார்க்குறாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க, பார்த்தா ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். இப்போது ஒரு விஷயம் அந்த மனைவி என்ன நினைப்பான்னா, அப்பா அம்மாவுக்கு தெரியறது கூட பெரிய விஷயம் இல்லை, முதல்ல தன் புருஷங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைப்பா. ஃபோன் பண்ணுறா, எடுக்கிறது இல்லை. திரும்ப 2-3 தடவை ஃபோன் பண்ணிட்டே, என்ன அவசரமாக என்ன இத்தனை ஃபோன் பண்ணுற அப்படின்னு எரிஞ்சு விழறான் அவன் அந்த பக்கத்தில். இல்லைங்க, நான் வந்து மாசமாக இருக்கேங்க, அது அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட. ஆமாம், பத்தாவதுக்கு இது ஒன்றா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உனக்கு போடுறதே தண்டம், இனி 10ஆவதுக்கு இது வேணுமா? ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறா. அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்கிறா, இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. அவங்களால அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல தெரியல. ஸோ திரும்ப அந்த வீட்டுக்கு போகிறா. அந்த அம்மா பாதி நாள் சாப்பாடு போடவும் போடாது, கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் அந்த வாழ்க்கை நகருது. அப்புறம் குழந்தை பேற்றுக்காக திருப்பி அனுப்பிடுறாங்க. திருப்பி அனுப்பிட்டு அப்புறம் இந்த அம்மா போய் கேட்குறாங்க, ஏங்க நம்ம பொண்ணுக்கு சீமந்தம் செய்யணுங்களே அப்படின்னு. அதுக்கு நீங்கள் செஞ்ச சீர்வரிசைக்கு
சீமந்தம் தான் செய்யணுமாக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுது. அது அந்த தாய்க்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. நேராக கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்லேயே வச்சு அவங்க சொந்தங்களை மட்டும் கூப்பிட்டு பண்ணுறாங்க. அது சீமந்தம் அல்ல, ஏதோ பூ முடித்தல்னு ஒரு சீர் வச்சுருப்பாங்க, அதை பண்ணுறாங்க. அது அவங்க சந்தோஷத்துக்காக. எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்குதே, நம்ம பொண்ணுக்கு நடக்கலையே அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணுறாங்க. இப்போ அந்த அம்மாவை கூப்பிடலைன்னா அது ஒரு பெரிய விஷயம் அந்த அம்மா பண்ணிவிட்டு சண்டை பண்ணிடுச்சு. அவளோ தினம் கணவனை எதிர்பார்த்துருப்பாள். பையனை போக விடாமல் தடுத்துட்டாங்க அந்த அம்மா கோவத்தில். என்ன மரியாதை இருக்குது அவளுக்கு? அவள் சொல்லியிருக்கணும் இல்லை, என் புருஷன் வந்து என் மாமியார் வரணும்னு. அவள் சொல்லலைன்னா நம்ம வேண்டான்னு தானே நினைக்கிறாங்க. அதனால் வேண்டாம் அப்படின்னு விட்டுறாங்க. இவளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறா, ஃபோன் பண்ணுறா. சில நாள் வர்றேன் பாரு, சில நாள் ஃபோனே எடுக்க மாட்டார், ஆனால் வரமாட்டார். சரி, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க டெலிவரி டைமில். அதுக்கு ப்ரையர் டு தட் எக்ஸாமினேஷன்லேயே சொல்லிடுறாங்க, கொஞ்சம் சிக்கல் இருக்குது குழந்தைக்கு, அதனால் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி சிசேரியன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு. அப்புறம் இவ ஒரு நாள் அழுதுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி சீரியஸாக இருக்குது எனக்குன்னு சொல்கிறாங்க, சிசேரியன் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். சரி வர்றேன் அப்படிங்கிற. அப்புறம் கொண்டு போய் அட்மிட் பண்ணும்போது உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி சொல்ல நினைக்கிறாங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் குழந்தை பிறக்குது, சிசேரியனில் தான் குழந்தை பிறக்குது. அப்போவும் அம்மாவாகட்டும் மகனாகட்டும் குழந்தைய வந்து பார்க்கல. அந்த அம்மா மாமியா வரலன்னா புரிஞ்சுக்க முடியுது, அப்பா தானே இவருக்கு. அதுதான், அதாவது மாமியாரை மதிக்காத பாபா நீ போகணுமாடா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? அம்மா வார்த்தை தான் எடுபடும் அவங்களுக்கெல்லாம், சுயமாக சிந்திக்க மாட்டாங்க சார் இவங்கெல்லாம். அப்புறம் அதனால் என்னாச்சு, குழந்தைய பார்க்க அவன் வரல. இவ வந்து குழந்தைய வச்சு அழுகிறா, டேய் உங்கள் அப்பா வரலடா அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப முடியலை, தன்னுடைய குழந்தை கஷ்டப்படுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 பேரை பஞ்சாயத்துக்கு மாதிரி கூட்டிகிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு போகும்போது நீங்கள் உள்ளே வரக்கூடாது, உங்களுக்கு இங்கே பேசுறதுக்கே தகுதி கிடையாது, நீங்கள் போகணும், நீங்கள் இப்போ எங்கள் அம்மாவை கூப்பிடாம நீங்கள் சீமந்தம் பண்ணாங்க, அது சீமந்தம் இல்லைங்க, அது பூச்சி விட்டலைங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. நான் கேட்கல. ஸோ என்ன பண்ணிடுறா இந்த பொண்ணு, நேராக வந்து அம்மா இதெல்லாம் நடக்காதுமா, நம்ம சர்ச்சு பாதிரியாரை கூப்பிட்டுட்டு போனோம்னா, இப்போ தான் சொல்கிறேன் அது கிறிஸ்டியன் மேரேஜ் அது, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்ச்சு பாதிரியாரை கூப்பிட்டுட்டு நேராக அவங்க வீட்டுக்கு திரும்ப ஒரு 4-5 பேர் போகிறாங்க. போகும்போது அங்கேயும் ரொம்ப சண்டை தான் நடக்குது. அந்த ஃபாதர் வந்து ரொம்ப சமாதானம் பண்ணி பார்க்குறாரு, அமைதியாக இருக்கணும், குழந்தை பொண்ணு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா பார்க்கலாங்க, அது யோசிக்கலாங்க, நீங்கள் வரீங்கிறதுனால நான் இந்த பதிலை சொல்கிறேன், இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே அவங்கள விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டுறாங்க. அப்புறம் அவருக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெஷர் பண்ண முடியாது யாரையுமே. அதனால் என்ன பண்ணுறாருன்னு சரி கிளம்பி போயிடுறாங்க எல்லாரும். அதுக்கப்புறமும் கூட்டிகிட்டு போகிறதில்ல. இப்போ ஹையஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க சர்ச்சு சேர்ந்தவங்க பெரியவங்க வந்து சொன்னால் பரவாயில்ல, அதுவும் நடக்கலை. பார்க்குற வரைக்கும் பார்க்குறான். குழந்தைக்கு 5 மாதம் ஆச்சு, இவரும் வந்து பார்க்கல, கூட்டிகிட்டும் போகலை, பஞ்சாயத்தும் வெற்றி பெறல. நேராக குழந்தை எடுத்துகிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, தோளில் ஒரு பையை போட்டுட்டு அதுக்கு பாலெல்லாம் கலந்ததில் புட்டியில் ஊற்றி வச்சுட்டு போய் அவள் வீட்டு வாசலில் போயிடுவாள். வீட்டு வாசலில் போய் உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அசந்தர்ப்பமாக அந்த அம்மா வெளியே பார்த்தம்மா இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு கதவை அடைச்சிட்றாங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த வாசல்லையே உட்கார்றான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்க போகிறவங்க எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. ரெண்டாவது குழந்தை எத்தனை நேரம் வெயில் உட்காரும், அது கத்த ஆரம்பிச்சோடனே பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கதவை தட்டி, அக்கா இது மாதிரி பண்ணாதீங்க, தயவுசெய்து பிஞ்சு குழந்தை உங்கள் வாரிசு தானே, நீங்கள் என்ன வேணால் உங்கள் மருமகளை திட்டிக்கோங்க, உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, கதவை திறந்து இப்படி ஒரு கழிச்சு வச்சு பேசிட்டு கதவை சாத்திட்டு இந்த பஞ்சாயத்தெல்லாம் நீ பேச வேண்டாம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மத்தியானம் வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறான். முடியல என்னொன்னே நேராக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்றான். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு, திருமணமான பெண்ணுக்கு அவளுடைய திருமண வீட்டில் கணவனது வீட்டிலே வாழ்வதற்கான உரிமை இருக்குதுன்னு சட்டம் சொல்லுது. அப்போ இவங்க எப்படி இவங்க வேண்டான்னு சொல்ல முடியும்? அந்தம்மா சொல்லுது என் வீடு அப்படின்னு சொல்லுது. ஸோ இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இந்த பொண்ணுடைய நிலைமை பார்த்து ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொடுப்பாங்க. அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு, அம்மா நீங்கள் செய்கிறது தப்பு, சட்டத்தில் அந்த பொண்ணுக்கு இடம் இருக்குது அப்படின்னு. சட்டத்தில் இருந்தால் இருக்கட்டுங்க, நான் கொடுக்குற மாதிரி இல்லை, அவங்களால என்ன ஆனாலும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு நீ போமா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, நாங்கள் சமாதானம் பண்ணிவிட்டு உன்னை நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்களே சொல்கிறாங்க பெண்கள், ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே. ஸோ என்னாச்சு, இவன் அம்மா வீட்டுக்கு நான் போக மாட்டேங்கிறா.
பயங்கர ஸ்ட்ராங்காக ஒரு முடிவோட தான் வந்து ஆமாம், முடிவோடு தான் அம்மா வீட்டுக்கு நான் போக மாட்டேங்கிறா. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவள் புருஷனை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அந்த ஆள் வந்த உடனே எங்கள் அம்மாவும் மதிக்காத பொண்ணு இல்லை, நான் வச்சுக்க முடியாதுங்க, அதுவும் இல்லாமல் அது வீடு எங்கள் அம்மா பேரில் இருக்குது, நான் வந்து போக முடியாது. என்ன பண்ணுவீங்க? இப்போ போலீஸ்காரர்களுக்கும் ஒரு நிர்பந்தம்னு இருக்குது. அப்போது இவன் என்ன பண்ணுறான், நேராக சரிங்க மேடம் நான் பார்த்துக்குறேங்க மேடம்னு சொல்லிட்டு ஃபேமிலி கோர்ட்டில் அப்போ தான் என்னோட வந்து ஒரு கேஸை போடுறோம். நம்ம வந்து வாழ்வதற்கான உரிமை கேட்டு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை போடுறோம், நோட்டீஸை கொடுக்குறோம். நோட்டீஸை வாங்குறாரு, பதிலையும் கொடுக்குறாரு. ஆனால் இவளை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கே உரித்தான அந்த கருத்துக்களை அவங்க அம்மா சொன்னதெல்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் போட்டு இந்த பொண்ணோட வாழ முடியாது, எனக்கு இந்த மாதிரி அவமானம் வந்துச்சு, அந்த மாதிரி இதெல்லாம் போடுறாரு. அப்புறம் எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு நல்ல ஜட்ஜ் அங்கே உட்காந்துருந்தார். அவர் வந்து எவிடன்ஸ் எடுக்கிறாரு. இந்த பொண்ணுடைய குறை, இவ போலீஸ் ஸ்டேஷன் போனது, இவ போய் அந்த வாசலில் உட்கார்ந்துருக்கும்போது இவ கூட யாரோ பக்கத்தில் இருந்திருக்கணும், ஒரு ஃபோட்டோ ஒன்று அவகிட்ட இருக்குது, அந்த வாசலில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அல்லது அவளே கூட செல்ஃபி எடுத்தாலோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபோட்டோவும் அவள் கையில் இருந்தது, வாசலில் உட்காந்துருக்கிறது. ஸோ சீர் பண்ணும்போது இவங்க மட்டும்தான் இருந்தாங்க, அவங்க யாரும் இல்லை. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம போட்டு பேசுகிறோம். அந்த ஜட்ஜி யோசிச்சார், தப்போ ரைட்டோ அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கணவனோட வாழணும்னு நினைக்கிறான். அதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டான். பஞ்சாயத்தை பண்ணிட்டாங்க, பாதிரியாரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க, வாசலில் போய் உட்காந்து மன்றாடி பார்த்துட்டாங்க. அதனால் அவர் அதையெல்லாம் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு போட்டு உத்தரவை கொடுத்துட்றாரு. இப்போ அடுத்தாப்பில் என்ன பண்ண முடியும், உத்தரவு தான் இருக்கே அப்படின்னு போய் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. ஏன்னா அந்த உத்தரவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஆணையும் பெண்ணையும் நீங்கள் 2 பேரும் தாம்பத்திய உறவு கொண்டு வாழுங்கள் என்று ஒரு அறைக்குள்ளே போட்டு அடைத்து வைக்கிற உரிமை என்பது நீதிமன்றத்திற்கு கிடையாது. அதனால் அது இன்எக்ஸிக்யூட்டபிள் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்எக்ஸிக்யூட்டபிள் ஆர்டர் அல்லது நான் இம்ப்ளிமெண்டபிள் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. செயல்படுத்த முடியாத ஒன்று. மேக்சிமம் அவள் என்ன கேட்கலாம், தனக்கு வேணுங்கிற உரிமைகளை கேட்டு பெறலாம். இவர் கணவன்கிற முறையில் இவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். அதனால் போய் பார்க்குறா, முடியலை. அப்புறம் திரும்பவும் நாங்கள் யோசித்தோம், இது இப்படியே விட்டால் சரி வராது. அப்போ அந்த சமயத்தில் வந்து நமக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்துருச்சு. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் மிக முக்கியமான 2-3 விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, திருமணமான பெண் தன்னுடைய கணவர் வீட்டிலே வாழ்வதற்கான உரிமை உண்டு. அவளுக்கு மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், அவள் மீது வன்முறை தொடுக்கக்கூடாது. குடும்ப வன்முறை சட்டம் இல்லையா, அவளுக்கு வன்முறை நடக்க, அவளை டார்ச்சர் பண்ண, ஹாரஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதையெல்லாம் போட்டு நாங்கள் வந்து கிரிமினல் கோர்ட்டுக்கு போகிறது கிடையாது, ஆனால் வேறு ஒரு வக்கீலை வச்சு இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை போட்டு அதில் நாங்கள் ஆர்டர் வாங்கினோம். அதுலேயும் உத்தரவு என்ன கொடுத்துட்டாங்க, அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல வாழ்கிறதுக்கான உரிமை இருக்கிறது. அப்புறம் போய் நீ வந்து பண்ண முடியாது. இவர் என்ன சொல்கிறாரு, வீடு என்னோடதல்ல. அந்த சமயத்தில் தான் மார்க்கண்டேய கட்ஜுன்னு நம்ம சென்னை நீதிமன்றத்தில் கூட இருந்தார். அந்த ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும்போது என்ன பண்ணார், பட்ரா வர்சஸ் பட்ரான்னு ஒரு கேஸு, அதில் மாமியார் வீட்டில் போய் மருமக உட்கார முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இந்த பொண்ணு போக முடியாது. அப்போ என்ன சொல்லிட்டாங்க கோர்ட்டு, உங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட முடியாதுன்னு நீ சொன்னீங்கன்னா ஒரு வீடு வாடகை கெடு, அந்த பொண்ணை நீ தான் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வீடு வேணாலும் கொடுப்பேன், அவளோட வாழ மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு உத்தரவு வாங்கினோம். அப்புறம் என்ன பண்ணினேன், இதுக்கப்புறமா நேராக ஃபேமிலி கோர்ட்லேயே வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டோம். அவர் சொல்கிறாரு, நான் வந்து வேலைக்கே போகலை, ஆனால் அவங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியை அந்த குடும்பத்தில் நடத்துகிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து போடுறோம். ஆனால் யார் யார் பார்ட்னர் இதெல்லாம் நம்ம கைக்கு கிடைக்கல அந்த சமயத்தில். அவர் சொல்கிறார், நான் வேலைக்கே போகலை, அது எங்கள் அண்ணன் தான் நடத்திட்டுருக்காரு, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுனால, கோர்ட்டுக்கு நிறைய தரம் நடக்கிறதுனால எனக்கு எவனும் வேலை கொடுக்க மாட்டேன்ட்டான். வீடு என் பேரில் இல்லை, கடை என் பேரில் இல்லை, எதுவும் இல்லை, என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு. நாங்கள் மெயின்டெனன்ஸ் கேட்கும்போது 10,000 கேட்டோம். அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, இந்த பொண்ணுக்கு 20 பவுன் நகை இருக்குது, அந்த 20 பவுன் நகையை வச்சுட்டு இவள் படிச்சிருக்கா, இவள் வேலைக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா. சரி நான் வேலைக்கு போகிறேன், குழந்தைய என்ன பண்ணுவேன், தான் நீ குழந்தைய வச்சு நீ வேணால் பார்த்துக்கோ, நான் வேணால் வேலைக்கு போகிறேன் அப்படி. குழந்தையே பார்க்காதவன் குழந்தைய கையில் தொடமாட்டேன்னு சொல்கிறான், அவன் எப்படி குழந்தைய பார்த்துப்பான்?
அப்புறம் இது எல்லாம் கவனிச்சாங்க பேசும்போது. அப்புறம் கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது, குழந்தை நீ எத்தனை நாள் எடுத்துகிட்டு போய் வச்சுருந்துருக்குற, நீ என்ன குழந்தைக்கு வாங்கி கொடுத்த, பால் பவுடர் வாங்கி கொடுத்தியா, சட்டை துணிமணி வாங்கி கொடுத்தியா, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனியா, உன் பொண்டாட்டிய ப்ரெக்னன்சியும் போது மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு மாதம் கூட்டிகிட்டு போவாங்க, அதுக்கு கூட்டிகிட்டு போனியா, எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு பதிலை வாங்கின உடனே ஜட்ஜு முடிவு பண்ணிட்டார், இந்த ஆள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் இந்த கேசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை குழந்தைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும்போது இந்த மாதிரி குழந்தை சாக கிடக்குது, அதனால் வந்து பாருன்ன உடனே கேசஸ் எல்லாம் இருக்குது. யார் என்ன சொன்னாங்களோ தெரியாது, அந்த ஆள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பணம் கட்டிட்டு போயிருக்கிறாராம் ஒரு தடவை. அவர் அதை கொண்டு வந்து காட்டுறாரு, நான் வந்து இதை செய்கிறேன், எனக்கு வந்து மரியாதை இல்லை இந்த வீட்டில், இவ வந்து என்னை மதிக்கிறதே கிடையாது, ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி இதெல்லாம் பண்ணேன், ஸோ நீ இது பண்ணியிருக்கிறியா, சரி அதையும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இவங்க ஆளுக்கு 10,000 கேட்ட உடனே அதுக்கு பதிலாக முதல்ல வந்து 2,000 ரூபா ஒருத்தருக்கும் ஒரு 3,500 ரூபா அப்படிங்க, 1,500 போட்டு 3,500 ரூபான்னு ரெண்டுக்கும். ஜட்ஜாவது யோசிச்சுட்டு இருக்கணும், 3,500 ரூபா ஒரு ஜீவனே சாப்பிட முடியாது, ஒரு குழந்தைக்கு பால் பவுடர் மற்றதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அது பத்தவும் பத்தாது. ஆனால் அவர் அதுதான் போட்டிருந்தார். ஸோ நாங்கள் என்ன அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நான் உத்தரவு போட்ட தேதியிலிருந்து அந்த பொண்ணுக்கு 5,500 ரூபா கொடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தார். அது பத்தாது அப்போவுமே. அதனால் நாங்கள் என்ன பண்ணினோம், இங்கேருந்து ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷனை போட்டோம், அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டிருந்தோம். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் பெருநகர நடுவர் நீதிமன்றத்தில் வாங்கியிருந்த பாருங்க, அந்த உத்தரவை எதிர்த்து அனுமதிக்க முடியாது அந்த மாதிரியெல்லாம் போட்டு அதை வந்து அவங்களும் போட்டிருந்தாங்க. எல்லா விஷயமும் ஒரு இடத்துல கிளப் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்புறம் பேசின போது அவர் சொல்லிட்டாரு, எந்த காரணம் கொண்டு இந்த பொண்ணை வந்து நான் முடியாது, சேர்த்துக்க மாட்டேன், நான் சேர்ந்து வாழ மாட்டேன், எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம். எப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகுது, வாசலில் வந்து நிற்குது, அது எப்பேற்பட்ட ரவுடியாக இருக்கணும், அவளை எப்படி ஒரு நியாயத்துக்காக போராடுற பொண்ணை ரவுடியாம், அதனால் அந்த பொண்ணோடலாம் வாழ முடியாது, எங்கள் அம்மா என்னை கஷ்டப்படுத்தி காப்பாற்றி இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. செம டைலாக் இதெல்லாம் சொல்கிறார். பார்த்தாரு ஜட்ஜு, நீ முதல்ல 50,000 பணத்தை அவளுக்கு கொடு, அரியர்ஸ் கொடுக்கணும், அரியர்ஸ் பணமும் கொடுக்கல, உத்தரவு தான் இருக்க, எல்லாமே ஒன்றுமே இல்லை அதில். ஏறத்தாழ 8 வருஷமே ஆகிப்போச்சுப்போ. அப்புறம் அந்த 8 வருஷத்தில் என்ன சொன்னார், முதல் 50,000 கொடு, அவர் கொடுக்க சொன்னதுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அடுத்து 1 லட்சம் கொடுக்க சொன்னார், 50,000 கொடுத்தாரு. அடுத்த தடவை வரும்போது கொடுக்கல, நான் உத்தரவு போட்டிருக்கிறேன் 1 லட்சம் நீ அரியர்ஸ்லேருந்து கொடுக்கணுன்னு, நீ வந்து அதை கொடுக்கலல்ல, அதனால் நீ வந்து உடனடியாக இன்னொரு 50,000 கட்டணும், அதுக்கப்புறம் தான் நீ எதுவும் பேசவே விடுவேன்ட்டார். ஸோ அதை கட்டினாங்க. அப்புறம் 2 பேரும் மீடியேஷனுக்கு போங்க அப்படின்னு அனுப்பினாங்க. அப்புறம் ஏதோ நடந்து அதுக்கப்புறமா அந்த ஆள் வந்து 10 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். 10 லட்சம் வந்து குழந்தை பேரில் நான் டெபாசிட் பண்ணிடுறேன், அவள் படிச்சிருக்கா, அவள் வேலைக்கு போய் அவள் சம்பாரித்து சாப்பிட்டுக்க வேண்டியது, இந்த குழந்தைக்கு 10 லட்சம் கொடுக்குறேன், மாதம் அதை வச்சு. அந்த பொண்ணு ஒரு 7-8 வருஷமாக அலைஞ்சிட்டாளா, போதும்னு சொல்லி அதை வாங்கிட்டு முடிச்சிட்டாள். ஆனால் இப்போ யார்கிட்ட ஆர்டர் இருக்குது, சேர்ந்து வாழ்கிறதுக்கான உத்தரவு இருக்குது, இவளுக்கு மெயின்டெனன்ஸ் போஸ்ட்டில் காசு வந்துடுச்சு. ஆனால் அந்த ஆளுக்கு என்ன வேணும், டைவர்ஸ் தான் வேணும். அப்போ அந்த 10 லட்சம் கொடுக்கும்போது பேச்சுவார்த்தையில் நான் 10 லட்சம் கொடுக்கணும்னா நான் வந்து டெசர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி, அதாவது அவளை விட்டு 2 வருஷம் நிரந்தரமாக பிரிஞ்சிருந்தாலே விவாகரத்து கிடைக்கும், அந்த மாதிரி இவ்வளோ நாள் வந்து பிரிஞ்சிருக்கோங்கிற காரணத்தை வச்சு விவாகரத்து வாங்கினா நான் 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். அதனால் அதுக்கும் ஒத்துக்கிட்டு எப்படி இருந்தாலும் அவன் வாழ போகிறதில்ல, இவன் பின்னாடி போகிறதுக்கு நடுவில் அது போகிறதுக்கு பதிலாக இவன் இதுக்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் படித்து தன்னை உயர்த்திக்கிட்டு அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு அவள் ஆரம்பிச்சிட்டா அப்போவே. அதனால் அதையும் ஒத்துக்கிட்டு டைவர்ஸ் முடித்து 10 லட்சம் ரவீனா வாங்கினான். இதில் என்னென்னா ஆண்கள் ரொம்ப ஈஸியாக தப்பிச்சிடலான்னு நினைக்கிறாங்க சார். சில கடமைகள் இருந்து தப்பிக்க முடியாது. இப்போ நம்ம எப்படி பெண்கள் வந்து பணம் பறிக்கிறாங்க ஆண்கள்கிட்ட அப்படின்னு நம்ம குற்றச்சாட்டை எத்தனை பேர் சொல்கிறாங்க கேட்டிருக்கோம். அப்போ அது மாதிரி வர்றதுக்கான நிலைமையில் நீங்கள் ஏன் விடுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட்லி, நம்ம செய்ய வேண்டிய டியூட்டிஸை நம்ம தான் சார் செய்யணும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அவளை பார்த்துக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்கள் அம்மாவை நம்பியா வர அந்த பொண்ணு இல்லைல்ல.
அதனால் தங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை முழுமையாக செய்ய ஆரம்பித்தாலே நிறைய இடங்களில் பிரச்சனை தீர்ந்து போகும். அதை தாண்டியும் 1-2 இப்படி தான் இருக்கும். சமூகத்தில் எப்படி நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க மாதிரி எல்லாமே இருக்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் கேஸுக்கு வந்தால் தப்பு கிடையாது. பட் இதெல்லாம் நல்லா வாழ வேண்டிய வாழ்க்கை. கண்ணுக்கு தெரிஞ்சே மோசம். ஒரு வரதட்சணை ஒரு குடும்பத்தை என்ன பாடுபடுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வழக்கே பெரிய உதாரணமாக இருக்கு. ஆமாம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.